டாக்டர் பிரபாமணி பிரபாச்சந்திரன். நம்ம இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு செவப்பவுல் புட்டு தான் செய்ய போகிறோம். இந்த வீடியோ நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை க்ளீன் பண்ணிக்கணும். இது மாதிரி நெல் உமி இதெல்லாம் சின்ன சின்னதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு ஏலக்காய் சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து 2 சுற்றி எடுத்துக்கலாம். ஜாரில் சேர்த்தாச்சு 2 சுற்றி எடுத்துக்கலாம். அரைச்ச அவுளை வந்து ஒரு பவுலில் சேர்த்து தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக விடணும். இதில் உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். இதில் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு இல்லாத டைப்பில் இது மாதிரி செஞ்சுக்கலாம். நல்லா ஊறட்டும், அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். ஊர் வைக்க டயம் எடுக்கும், மற்றபடி நம்ம டக்குன்னு சமைச்சு சாப்பிடலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தை தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொதிக்கிறோமேவும் நம்ம அதை ஒரு தட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டு வச்சு துணியில் இந்த மாதிரி வச்சு வச்சோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடும். நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம், ரெடி ஆகட்டும். அவளுக்கு தேவையான தேங்காய் துருவல் ரெடி பண்ணியாச்சு. தேங்காய் துருவலை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய அவல் புட்டு. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நல்லெண்ணெயும் ஜீனி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட வேண்டியதுதான். சுட சுட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், ஜீனியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்து சாப்பிட வேண்டியதுதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதுதான். சுவையான அவல் புட்டு ரெடி. நீங்களும் இது போல் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.